கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 32ஆம் சங்கீதத்திலே அந்த 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன் காட்டு. முதல்ல ஆண்டவர் போதிக்கிறார், தன்னுடைய வழியை நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வழி என்ன என்பது, அவருடைய ஆலோசனை என்ன என்பது அவர் நமக்கு வெளிப்படுத்த போதிக்கிறார். அவருடைய வழியை நாம் அறிந்து, அவருடைய ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொண்டு, அதாவது ஆலோசனை அறிந்து அவரை அந்த ஆலோசனையும் வழிகளையும் ஏற்றுக்கொண்டு நடப்பது. இப்போ தேவன் எந்த ஒரு மனிதனையும் கட்டாயப்படுத்தி அவர் இழுப்பதல்ல, கட்டாயப்படுத்துவதல்ல. அவருடைய வழியை அறிந்தவர்கள், அவருடைய ஆலோசனையை அறிந்தவர்கள், அவருடைய தன்மையை அறிந்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இதில் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதிப்பேன். அவருடைய வழியை குறித்து அவர் நமக்கு போதிக்கிறார், அவருடைய ஆலோசனை அவர் நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நானும் நீங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கற்றுக்கொண்ட பிறகு நாம் அவர் வழியை என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அதை தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஏசாயாவில் வாசிக்கும் அந்த 48:17 புரோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து. அப்போ ஆண்டவருடைய போதனை புரோஜனமாக இருக்கிறதே போதிக்கிறார். நமக்கு எது புரோஜனம், எது நல்லது என்பதை அவர் நமக்கு போதித்து அவர் தன்னுடைய வழியில் என்ன செய்கிறவை நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த நாட்களிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு பிரயோஜனமானதே போதிக்கிறார், சரியான காரியத்தை அவர் நமக்கு போதிக்கிறார், நம்மை போதித்து நடத்துகிறார். உண்மையாகவே நாட்களிலே அவருடைய வழியானது, அவருடைய ஆலோசனையானது அது நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, அது நமக்கு பிரயோஜனமானது, அது நமக்கு ஆசீர்வாதமானது. தேவன் தாமே இந்த நாட்களிலே அவருடைய வழியிலே, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வழியிலே, உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற வழியிலே, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வழியிலே அவர் உங்களை நடத்துவார். அவருடைய வழியானது உங்களுக்கு பிரயோஜனமானது, அவருடைய ஆலோசனையானது உங்களுக்கு பிரயோஜனமானது. அவர் பிரயோஜனமான வழியை அவர் உங்களுக்கு காட்டுகிறார், பிரயோஜனமான ஆலோசனை அவர் உங்களுக்கு தருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிதான காரியங்களை அவர் செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமுனோமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நீ சரியான வழியிலே நடத்துகிறவர், புரோஜனமாக இருக்கிற வழியிலே எங்களை நடத்துகிறவர், புரோஜனமான ஆலோசனை நீ தருகிறவர், நீ கற்றுக் கொடுக்கிறவர். நம்ம நன்றியோடு எங்களை துதிக்கிறோம். இது ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.